Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 854வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறைய சூப்பரான அப்டேட்ஸோட வந்திருக்கேன். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவால்காம்லேருந்து சேட்டலைட் அப்படின்னு ஒரு ஃபீச்சரை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரெட்மியோட Note 12 சீரியஸ் லான்ச் ஆயிருக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். Poco X5 இது வந்து இந்தியாவுக்கு எப்போ வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்னு ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட், இப்போ CES 2023 குவால்காம்லேருந்து குவால்காம் சேட்டிலைட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னடா குவால்காம் சேட்டிலைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி குவால்காம் ப்ராசர் இருக்கிற ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலாலையும் சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகி ஒரு நார்மல் மெசேஜ் பண்ணவோ ரிசீவ் பண்ணவோ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் தான் இவங்க எட்டு வர ட்ரை பண்ணுறாங்க இந்த குவால்காம் சேட்டலைட் ஃபீச்சரில். கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் இனி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதிகபட்சமாக இந்த வருஷத்தோட மிட்டுக்கு மேலே நிறைய மொபைலில் குவால்காம் சேட்டலைட் அப்படின்ற பேரில் நம்ம எங்கே இருந்தாலுமே டவர் இல்லாட்டையும் சேட்டலைட்டை யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை எடுத்து வராங்க. அடுத்த அப்டேட் அதானி தரப்புலேருந்து. ஸோ இந்த இப்போ 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோ இவங்க மட்டும்தான் மேஜர் ரோலாக இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அதானி தரப்புல இருந்தும் 5Gயை வந்து அந்த ஸ்பெக்ட்ரம் அலாகேஷன்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் அலாகேஷன்லாம் வாங்கியிருந்தா 5Gயை வச்சுட்டு அவங்க வந்து சிம் லான்ச் பண்ணலாம், 5G சிம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்படிலாம் அவங்க வந்து இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறது இல்லையா. இப்போதைக்கு அவங்க என்டர்பிரைசஸ் கூட கொலாபரேட் பண்ணி 5G கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ வந்து என்டர்பிரைசஸ்லாம் இங்கே ஏர்டெல் ஜியோட 5G வாங்குறதுக்கு பதிலாக அதானி குழுமத்தில் வாங்கும்போது இன்னமும் விலை கம்மியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி கொண்டு வர போறாங்க அப்படின்னு தெரியலங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அதானி தரப்புலையும் 5G இருக்கு. ஸோ அதனால எக்ஸ்ட்ரா ஒரு 5G சிம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடுத்து ரெட்மியோட Note 12 சீரியஸ். டைரக்டாக சொல்லணும்னா இது வரைக்கும் ரெட்மி லான்ச் பண்ண நோட் சீரியஸ்லேயே ஓவர் பிரைஸ்ட் ஃபோன் அப்படின்னு எனக்கு பட்ட டிவைஸ் இதுதாங்க. எப்பவுமே ரெட்மி நோட் சீரியஸ் லான்ச் பண்ணாங்களே பரவாயில்லப்பா, வேற லெவல் பிரைசிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்க தோணும். இந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெட்மி Note 12 எடுத்துப்போம். இது வந்து ஒரு 5G வெர்ஷன். நிறைய யூடியூபர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா வேற லெவல் அப்கிரேட், போன வருஷன்லேருந்து இந்த வருஷத்துக்கு வேற லெவல் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையாகவே அப்கிரேட் இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிரைஸும் அதிகரிச்சிருக்கு. இது முன்னாடி வரைக்கும் ரெட்மியோட Note 11 Pro சில சமயம் Pro Plus 18,000 ரூபாய்க்கு தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ரெட்மி Note 12 18,000 ரூபாய்க்கு கொண்டு வராங்க. அதாவது பேஸ் வேரியன்ட்டே 18,000 ரூபாய். இந்த இதில் நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போதும் ரொம்ப பெருசாலாம் கிடைக்கல. 120 Hz AMOLED டிஸ்பிளே கிடைக்குது. Snapdragon 4 Gen 1 அப்படின்ற ப்ராசர் கிடைக்குது. அதுவும் வெறும் 4GB 128GB வேரியன்ட்க்கு 48 MPக்கான மெயின் கேமரா, 13 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா, 5G சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருதுங்க. ஓவராலாக இந்த மொபைலை பார்த்தோன்னா அப்படியே ஐக்யூ Z6 லைட்டா இந்த மொபைல் மாதிரி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மொபைல் வெறும் 13,000 ரூபாய்க்கு நம்மளால வாங்க முடியுது. இந்த மொபைல் 18,000 ரூபாய் 4GB 128GB. கண்டிப்பா எனக்கு ஓவர் பிரைசிங் தான் தோணுது. இப்போ வந்து அவங்க இன்ட்ரோடக்டரி பிரைஸ் அப்படின்னு விலை கம்மி பண்ணியிருந்தாலுமே ரியல் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அதிகம் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதை பார்க்கலாம் ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. அது மாதிரி ரெட்மி Note 12 Pro Plus லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் அந்த மீடியாடெக் டைமென்சிட்டி 1080 அப்படின்ற ப்ராசரோட தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி அந்த ப்ரோ வந்து 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டையும், ப்ரோ பிளஸ் வந்து நமக்கு வந்து 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடய எட்டு வராங்க. கேமராவுமே ப்ரோல 50 MPயும் ப்ரோ பிளஸ்ல 200 MPயும் கொடுக்குறாங்க. இந்த ப்ரோ பிளஸோட விலையை கேளுங்க, 30,000 ரூபாயாம். நம்ம 30,000 ரூபாய்க்கு அதிகபட்சம் ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு 200 MP கேமரா அப்படின்ற ஒரு கிமிக்கான ஃபீச்சர் கூடவே 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், இதுக்காக நான் வந்து 30,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் எட்டு போவேன் அப்படின்னு சொல்றது வந்து என்னால் ஏற்றுக்க முடியலங்க. மார்க்கெட்டில் நிறைய வேற நல்ல மொபைல்ஸ் இருக்கு. அது மாதிரி நிறைய மொபைல்ஸ் வரவும் காத்திருக்கு. ஸோ அதனால இந்த மொபைலோட பிரைசிங் அதிகம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சொல்லுங்க உங்களோட கமெண்ட்டை பார்க்கலாம். அடுத்து Lenovo ThinkPhone அப்படின்னு ஒரு ஃபோன் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அதை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள POLED டிஸ்பிளேயோட வருது. கார்னிங் Gorilla Glass Victus ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. Snapdragon 8+ Gen 1 கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமரா, 13 MP ஃப்ரண்ட் கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. 5000 mAh பேட்டரி, 68 வாட்கான வயர்ட் சார்ஜிங், 15 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங்கோட இந்த மொபைல் எட்டு வராங்க. மற்றபடி பிரைசிங் டீடைல்ஸ் தெரியல. இது வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ண ஃபோன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இதை வந்து லேப்டாப்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஃபோன்
கைக்கு வந்தால் தான் தெரியும் என்ன மாதிரியான விஷயங்களை மெருகேற்றிருக்காங்க அப்படின்றது. அடுத்து ஓப்போவோட ஓப்போ ரெனோ 9 சீரியஸ் இது வந்து பிப்ரவரி அல்லது ஜனவரி எண்ட் இந்த மாதிரி லான்ச் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது 9 சீரியஸ் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படா வராமல் இருக்கும்? ஓப்போவோட ரெனோ சீரியஸ் ஓப்போவுக்கு வேற லெவல் ஹிட் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு சீரியஸ். ஸோ அதை கட் பண்ண வாய்ப்பே இல்லை. இதனால என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 9 சீரியஸ் கொண்டு வர மாட்டோம், டேரெக்டாக 10 சீரியஸ் ஸ்கிப் ஆகிறோம், இந்த வருஷம் ஓப்போ ரெனோ 10 தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓப்போ ரெனோ சீரியஸில் அடுத்து 10 தான் வரப்போகுது. ஜனவரி அண்ட் பிப்ரவரி மிட்ல நம்ம எதிர்பார்க்கலாங்க இந்த மொபைலை. அடுத்து போகோவோட Poco X5 இதனோட லான்ச் இந்தியாவில் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்தியாவில் ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது. ஏற்கனவே ஸ்பெக்ஸ் எல்லாமே அப்படி இப்படின்னு லீக் ஆகிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து குளோபலாக ஜனவரி எண்டில் லான்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படி மிஸ் ஆச்சுன்னா பிப்ரவரியோட ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்துருமாம். ஸோ அதே டைம் ஃப்ரேமில் தான் இந்தியாலையும் லான்ச் ஆகுமாம். அதிகபட்சமாக ஜனவரி எண்டில் போகோவோட X5 சீரியஸ் இந்தியாவில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரியல்மியோட 240 வாட் சார்ஜர் இதை வந்து இன்னைக்கு ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரியல்மியோட ரியல்மி GT Neo 5ல இந்த சார்ஜரோட தான் மொபைல் வர போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 240 வாட் இதுக்காக அவங்க எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்க விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜி வந்து ஃபுல்லி ஃபயர் ப்ரூஃபாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்காகவே PS3 ஃபயர் ப்ரூஃப் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரியல் டைமாக வந்து எவ்வளோ ஹீட் இருக்குது அப்படின்றத மாதிரி மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்குமா. இதில் கொடுக்குற கேபிளுமே 12 ஆம்ப்ஸ் வரைக்கும் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேபிளாக கொடுப்பாங்களாம். அதே மாதிரி தனியாக கிராஃபைட் கூலிங் யூஸ் பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் 1600 சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாம் இதெல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தோணுதுங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டே நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு நான் பார்த்த டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSDங்க. சமீப காலமாக SSDயோட விலை எல்லாம் தாறுமாறாக கம்மியாயிட்டு இருக்கு. ஒரு வேலை உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். டெலகிராம்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான SSDs விலை கம்மியாக நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சில சமயங்களில் 1 TB SSD கூட வெறும் 4000 ரூபாய்க்கு வருது. ஸோ ஆல்மோஸ்ட் 4000 ரூபாய்க்கு ஹார்ட் டிஸ்க் தான் வாங்க முடியும், SSDயே வந்துட்டு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஜெப்ரானிக்ஸோட 450 GB SSD அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக 4500 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸில் இருக்கிற ஒரு SSDங்க. இப்போ ஆஃபர் காரணமாக இது வந்து 2599 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி விலை இறங்கியிருக்கு. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் இருக்கவங்க கூட ஒரு 500 GB SSD வாங்குறது பெட்டரான ஆப்ஷன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜெப்ரானிக்ஸ் நம்பி வாங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னைக்கு டெக் அப்டேட்ஸ் 854 இதோட முடியுது. வேற ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி விடுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.